வணக்கம். இது உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். வடக்கு மாகாணத்தின் சுகாதாரத்துறை தொடர்பில் மூலோபாய திட்டங்கள் இல்லை என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் ரத்னபதிய தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெற்கில் ஒவ்வொரு திணைக்களங்களும் தங்களுக்கென பிரத்யேக மூலோபாய திட்டத்தினை கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு திணைக்களங்களும் உச்ச நோக்கத்தை அடைவதற்கு அந்த மூலோபாய திட்டங்கள் உதவுகின்றன. எனவே வடக்கு மாகாணத்துக்கென மூலோபாய திட்டங்கள் உள்ளனவா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் ரத்னபிரிய இல்லை என்று பதில் வழங்கினார். இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா உங்களிடம் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான மூலோபாய திட்டம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் ரத்னபிரிய இல்லை என்று பதில் வழங்கினார். அத்துடன் பிரதேச சுகாதார மருத்துவ அதிகாரிகளை மையப்படுத்திய திட்டமிடல்கள் தான் உள்ளனவா என்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வடக்கில் சுகாதார சேவைகள் கட்டியெழுப்பப்பட வேண்டும், ஆனால் அதற்குரிய மூலோபாய திட்டமிடல் இல்லை என்றால் எவ்வாறு அந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என்று கேள்வி எழுப்பினார். இந்த விடயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் ரத்னபிரிய தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் உள்ள இராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி நடக்கலாம். எனவே பாதுகாப்பு தரப்புகள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சுமரரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் தான் நந்திக்கடலில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. இதனால் சர்வதேச ரீதியில் அவர் எதிர்கொண்ட அழுத்தங்கள் ஏராளம். போர் இவ்வாறு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டாலும் நமது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் கூட இதன் ஒரு அங்கம்தான். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டதால் மஹிந்தவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என எவராலும் கூற முடியாது. மஹிந்தவை பாதுகாக்க வேண்டியது எமது இனத்தின் கடப்பாடாகும். 76 ஆண்டுகால சாபத்திற்கு முடிவு கட்டத்தான் அனுரவை ஜனாதிபதியாக்கினார்கள். எனவே அவரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி மாளிகை பகுதிகளில் உள்ள வீதிகளில் இருந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் இருந்த இராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றனரா என்பது தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள். ஜனாதிபதி செயலக வீதிகளை திறக்க முடியுமென்றால் திவுலபத்தான வீதிகளை ஏன் திறக்க முடியாது என்றார். கிளிநொச்சி மாவட்டத்தில் பிணக்குகளற்ற காணிகளுக்குள் உறுதிகளை விரைந்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கிளிநொச்சி பதில் மாவட்ட செயலர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற போது பலர் காணி உறுதிகளின்றி பிரச்சினைகளை எதிர்கொள்வதாகவும் இதன் காரணமாக வீட்டு திட்டம் முதல் பல நன்மைகளை பெறுவதில் இடையூறுகள் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இதன்போது கிளிநொச்சி பதில் மாவட்ட செயலர் தெரிவித்ததாவது, நாம் ஒரு காணியை ஆராய்வதற்கு சென்றால் அந்த காணியில் 1970 ஆண்டு உரிமையாளர் ஒருவர் இருந்திருப்பார். அவர் இன்னும் ஒருவருக்கு விற்றுவிட்டு சென்றிருப்பார். இதனை கொள்வனவு செய்த 3ஆம் தரப்பு குறித்த காணியில் வீட்டை கட்டி வாழ்ந்து வந்தவர். இத்தகைய நெருக்கடிகளால் காணி உறுதிகளை வழங்குவதில் சிக்கல் நிலை காணப்படும். எந்தவித பிரச்சினைகளும் அற்றவர்களுக்கு காணியை வழங்குவதற்கு விரைந்து நடவடிக்கைகளை எடுப்போம். அத்துடன் 1952, 1953, 1954, 1958 ஆண்டு கால பகுதிகளில் மலையகத்திலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்திற்கு குடியேற்றப்பட்டவர்களின் காணி பிரச்சினைகளிலும் கவனம் செலுத்தப்படும். உடன் காணி பிணக்குகளை நிவர்த்தி செய்வதற்கு நடமாடும் சேவைகள் நடத்தப்படும் என்றார். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையை நிர்வாக இலகுப்படுத்தலை மையப்படுத்தி 2ஆக பிரிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற போதே நிர்வாக இலகுபடுத்தல் திட்டங்களுக்காக கரைச்சி பிரதேச சபை 2ஆக பிரித்து கண்டாவளை பிரதேச சபை புதிதாக உருவாக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் நகர சபை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
கிளிநொச்சி டிப்போ சந்தியில் உள்ள போர் நினைவு சின்னம் அகற்றப்பட்டு அந்த இடத்தில் கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட வேண்டுமென்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் கடந்துள்ளன. இப்போது குண்டு சத்தங்கள் இல்லை, மாற்ற வேண்டும் என்றுதான் மக்கள் வாக்களித்துள்ளனர். எனவே உண்மையான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். களைகள் பிடுங்கி எறியப்பட வேண்டும். கிளிநொச்சி டிப்போ சந்தியில் உள்ள போர் நினைவு சின்னம் அகற்றப்பட்டு அந்த இடத்தில் கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட வேண்டும். அங்கு ஆரம்ப காலங்களில் ஒரு கலாச்சார மண்டபம் இருந்தது என்றார். இனப்பெரம்பலை மாற்றும் நடவடிக்கைகளை அனுர அரசாங்கம் ஒருபோதும் முன்னெடுக்காது என்பதுடன் அவ்வாறான நடவடிக்கைகளை ஒருபோதும் ஆதரிக்காது என்றும் அமைச்சர் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற போது காணிகளை அடாத்தாக ஆக்கிரமித்து வைத்திருப்பதன் மூலம் காணிகள் தொடர்பில் தெளிவற்ற நிலைப்பாடுகளை பின்பற்றுவதன் மூலமும் இங்கு சிங்கள குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்படுவதற்கான சாத்தியங்கள் உள்ளன என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். இதையடுத்தே இனப்பெரம்பலை மாற்றுவதற்கு அனுர அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது. இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்து அர்த்தமற்ற வகையில் பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகரம் தெரிவித்தார். 18வது ஜாத்திரையை முன்னிட்டு மல்லாகம் பழம்பிள்ளையார் கோவில் குருசாமி சபரி அம்மாவின் தலைமையில் வீரமணி ராஜாவின் இன்னிசை கச்சேரி நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. இதையடுத்து இன்றைய தினம் மயிலிட்டி பிள்ளையார் கோவிலடியில் இருந்து பால்குட பவனி வந்து மல்லாகம் பழம்பிள்ளையார் கோவிலில் மண்டல பூஜை மற்றும் விசேட பூஜை இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னிசை நிகழ்வில் ஐயப்ப சுவாமிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். இத்துடன் உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.